இன்னைக்கு நருட்டோ ஷிப்னுடைய 417வது எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல ககாஷி ரினியும் போட்டு தடுக்க அவனுங்க வர சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டைல் மன்வால் ஜுட்ஸோ போடுவாங்களா. அவனுங்கள மேலே எகிரி வந்து பார்த்தா ககாஷி பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிடுவானா. அவ்வளோதான் ககாஷி ஒருத்தனை முடிச்சோன்னு இன்னொருத்தன் தப்பிச்சு போயிடுவானா. சரி நீ இவனை ஹீல் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி அந்த டெலிபோர்ட் ஆகி வருவானா. பார்த்தா ஒவ்விட்ட திருத்துன்னு வைக்கிறான். நான் அப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்தா அவனுக்கு டெலிபோர்டேஷனை பற்றி எதுவும் தெரியாது இல்லை. சரி ஓகே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ககாஷி பார்த்தா ஒருத்தனை அடிச்சு நாக் அவுட் பண்ணி வச்சிருப்பான். முன்னாடி என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவங்க 2 பேரும் துரோகிகளாக இருந்திருப்பானுங்க. பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிட்டானுங்க அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகே இதுக்கப்புறம் எங்களால் இங்கே எதுவும் பண்ண முடியாது. சரி நீங்களா அந்த ஸ்க்ராலை கொடுத்துருங்கன்னு சொல்லி அங்கே விழுந்து கடந்த ஸ்க்ரால் எடுத்து கொடுப்பானா. ஆனால் இது எனக்கு படிக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி மின்னட்டா சொல்ல. இல்லை பரவாயில்ல நீங்கள் அதை படிங்க, அது ஒரிஜினல் ஸ்க்ராலா இல்லைன்னு எப்படி தெரியும், நீங்கள் அதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதை திறந்து பார்த்தா காலியாக இருக்குமா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி மின்னட்டா கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவன் சொல்லுவான் 2 ஸ்க்ரால் இருந்துச்சான். ஒன்று வந்து ஃபேக்கு ஒன்று ஒரிஜினல். ஏன்னா வந்து உங்களுக்குள்ளே துரோகிகள் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் 2 ஸ்க்ராலை வச்சுட்டு வந்துருப்பானுங்க. அவன்கிட்ட இருக்கிறது ஃபேக்கு அப்படின்னா இன்னொருத்தங்கிட்ட இருந்தா ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இன்னொருத்தன் யாரா அதுன்னு ககாஷி வச்சுட்டு இருப்பான். பார்த்தாங்க தண்ணிக்குள்ளே வந்தாலும் அவங்ககிட்ட தான் அந்த ஸ்க்ரால் இருக்கு போல. ஐயா அவசரப்பட்டு அவனை விட்டு வர சொல்லிட்டுமே ககாஷி வச்சுட்டு இருக்க. மின்னாட்ட அவன் எங்கடா போனான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. சென்சி அவன் வரும்போது அட்டாக் பண்ணி கீழே வந்துட்டானா. சரி அப்படியே விட்டுட்டு நம்ம மிஷின் தான் முக்கியம்னு சொல்லி நான் தான் சென்சியை கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ககாஷி சொல்லிட்டு இருப்பானா. என்னடா இதுன்னு பார்க்கறதுக்குள்ள இவன் செத்து போயிடுவான். ஒருத்தன் ஒட்டி கேட்டு கூட பார்த்தா மின்னாட்ட அதை பார்த்துருவான். அப்போ ஒப்பிட்டு கக்காஷி திட்டிட்டு இருப்பான். டே என்னடா கூட வந்தவன் தண்ணியில் வேண்டானா அவளை அப்படியே விட்டு வந்துருங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. டே எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தானே முக்கியம், எனக்கு அவனுங்களாம் முக்கியம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கக்காஷி சொல்லிட்டு இருப்பானா. டே ரூல்ஸை விட காம்ராட்ஸ் தானே முக்கியம், காம்ராட்ஸ் ரூல்ஸ்க்காக விட்டு கொடுத்துட்டு வருவியடா அப்படின்னு சொல்லி ஒப்பிட்ட கத்திட்டு இருப்பானா. இவனுக்கு 2 பேரும் சண்டை பார்த்து மின்னாட்ட பார்த்துட்டு சரி வானா சண்டை போடாதீங்களா அப்படின்னு சொல்ல ஒப்பிட்ட கையை தட்டி விட்டு அவன் பாட்டுன்னு போக ஆரம்பிச்சிடும். எங்கடா போற லூசு பயிலன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானுங்களா. நான் அந்த மிஷினை முடிக்க போறேன், அவனை போய் நான் காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்ட பாட்டுன்னு போவான். டே அங்கெல்லாம் போனால் ரொம்ப ரிஸ்க்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, நான் இந்த ஃபர்ஸ்ட் மிஷின் எல்லாம் தோக்கிற மாதிரி ஐடியா இல்லை, நான் அந்த மிஷினை கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பிட்ட பாட்டுன்னு போயிட்டு இருப்பானா. இப்போ கூட என்னடா மிஷின் எல்லாம் தோத்து போலன்னு சொல்லி ககாஷி சொல்ல. டே உன்னை நான் அறிவாளின்னு நினைச்சேன்டா, ஆனால் நீ பெரிய முட்டா பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒப்பிட்டோ. ஏன்னா இந்த மிஷினுக்கு வந்ததே நம்ம 4 பேரோடு ப்ரொடக்ட் பண்ணதான். ஒருத்தர் இறந்து போனா கூட இந்த மிஷினில் நம்ம ஃபெயில் தான், அதுக்கு பிரோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டோ சொல்ல. மொத்த மிஷினுமே மின்னட்ட சென்சேக்கு தான் கொடுத்துருந்தாங்க. அப்படி பார்த்தா அந்த மொத்த மிஷினையும் நம்ம சொதப்பிட்டோம். மின்னட்ட சென்சேக்கு இது ஒரு கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டே நீ அதை பற்றியெல்லாம் ஒன்று ஃபீல் பண்ணாதான்னு மின்னட்ட சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குற மாதிரி இல்லை, நான் போய் அவனை காப்பாற்ற தான் போகிறேன்னு சொல்லி ஒப்பிட்ட கிளம்ப. சரி நீ எப்படியும் என் பேச்சு கேட்க மாட்டேன்னு தெரியுது, நானாவது உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மின்னாட்ட சொல்லிட்டு இருப்பான். மின்னாட்ட உடனே ஒரு பிளானை போட்டு சரி ககாஷி நீ இன்னும் ஒரு டீமாக போங்க, நானும் ஒப்பிட்டோம் ஒரு டீமாக போகிறோம், எங்கன்னா அனிமீஸை பார்த்தீங்க அப்படின்னா உடனே சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவானா. பத்தக்கே வந்திருப்பான்ல அந்த ஷினோபி இப்போ அவன் குணம் எல்லாம் குத்திட்டு இருப்பான். அவன் பாட்டு தேக்கிட்டு போயிட்டு இருப்பான். ஏன்னா யார் கண்ணிலே பற்றக்கூடாதுன்னு மேலே பார்த்தா மொத்த ஷினோபிகளாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்களா. என்னடா அவனுக்கு கண்ணில் பற்றுரும் பொழுதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் பார்த்துருவானா. சரி ஓகே இங்கே தான்டா இருக்கேன் அவனை முடிச்சலாம் வாடான்னு சொல்லிட்டு எல்லாம் வருவானுங்களா. எல்லாம் குணாய்த்திக்கு வீச ஒப்பிட்டு அதெல்லாம் அசால்ட்டாக ஃபயர் பால் ஜுட்ஸ் வச்சு தடுத்துருவானா. அவ்வளோதான் அவனுங்களை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி குணாயில் பேப்பர் பாம்பெல்லாம் கட்டி தண்ணிக்குள்ளலாம் தூக்கி போட்டுருப்பானுங்களா. ககாஷி வந்துடுவான் அந்த இடத்துக்கு கரெக்டாக. ககாஷி கரெக்டாக லைட்னிங் ஷிடோரி அட்டாக்கை போட்டு தண்ணிக்குள்ளே இருக்கிற எல்லாரும் கரண்ட் ஷாக் அடிச்சிருமா. பார்த்தா மிச்சம் கொஞ்சம் பேரும் வந்து ககாஷி அட்டாக் பண்ண வர. சரி இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அவங்கள கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. பார்த்தா அவங்ககிட்ட ஸ்க்ராலை காணும். ஏன் ஸ்க்ராலை காணும்னு சொல்ல பார்த்தா தண்ணிக்குள்ளே மிதந்துட்டு இருக்குமா. வில்லன் கேங்கில் ஒருத்தன் தூக்கிடுவான் ஸ்க்ராலை. அவ்வளோதான் ஸ்க்ரால் போனதை பார்த்து ககாஷி கடுப்பாயிடுவானா. சரி ஓகே நீங்கள் உங்களை பார்த்துக்காங்க நான் கிளம்புறேன், அந்த ஸ்க்ராலாம் கண்டிப்பாக நான் வாங்கிட்டு வந்தே தீர்வேன்னு ககாஷி சொல்லிட்டு இருக்க. டே அதான் இவனை காப்பாற்றியாச்சுல நம்ம போகலாம் வாடான்ட்டு ஒப்பிட்ட கூப்பிட்டு இருப்பான். டே எனக்கு இங்கே மிஷின் தான் முக்கியம், நான் மிஷினுக்காக தான் வந்தேன், நீ காமராட காப்பாற்ற வந்தால் கூப்பிட்டு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு ககாஷி பாட்டுன்னு போயிடுவானா. இவனடா அப்படி போகிறான்னு சொல்லிட்டு மின்னாட்டை வந்து வர வைக்கிறதுக்காக ஸ்போம் பாம்பு போட்டு விடுவானுங்க. பார்த்தா அங்கே கக்காஷி போய் தனியாக மாட்டிப்பான். எல்லாம் சுற்றி முற்றி நின்றுக்கிட்டு யாரா அந்த பொடிச்சு அவனை முடிச்சு விட்டு போகலாம் வாங்கடான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பானுங்களா. மின்னாட்ட ஒப்பிட்டுக்கிட்டு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. கக்காஷி இந்த மாதிரி ஸ்க்ரால் எடுத்துகிட்டு வரேன்னு போகிறேன். அட்டங்கொய்யால இவன் தொல்லை தாங்க முடியலன்னு பார்த்தா இவனுக்கு மேலே அவன் என்ன டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லிட்டு மின்னாட்ட நினச்சிட்டு ஷேடோ க்ளோனை போட்டு வேற லெவலில் போயிட்டு இருப்பானா. கக்காஷி இங்கே பார்த்தா எல்லாரையும் அடிச்சு சொருவிட்டு மெயினாக ஸ்க்ரால் வச்சுட்டு இருக்காளா. அவனையும் அடிச்சு முடிச்சு ஸ்க்ரால் எடுத்துகிட்டு போகலான்னு பார்ப்பானா. மொத்த பேர் சேர்ந்து ஒரே டைமில் அட்டாக் பண்ண பார்க்க சட்டனா ஒரு சவுண்டு கேட்குது. ராஷன் ப்ளஸ் சூப்பர் டான்ஸ் ஹவுஸ் ஸ்டேஜ் 3 அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. பார்த்தா மின்னாட்ட எப்போ பார்த்தாலும் அந்த ஜிட்ஸோ போகணும்னு ட்ரை பண்ணுவோம்ல, அந்த ஜிட்ஸோ போட்டு மொத்த பேர் ஒரு செகண்டில் முடிச்சு விட்டுருப்பானா. 10 6 இருக்குன்னா வச்சு 6 இருக்குன்னா இல்லை டெலிபோட்டே வச்சிருப்பான் போல. மொத்த பேர் கதையை முடிஞ்சிருமா. சரி ஓகே ஸ்க்ரால் எடுத்து பார்த்துட்டு சரி மிஷின் முடிஞ்சு நான் அந்த பையன்கிட்ட ஸ்க்ராலை கொடுத்துட்டு சரி ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கையை கொடுத்துட்டு மின்னாட்ட பாட்டு கிளம்பிடுவானா. அப்புறம் நீ கேட்டுட்டு இருப்பா. மின்னாட்ட சென்சி இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த மிஷின்னு சொல்லி கேட்க. கஷ்டம்லாம் கிடையாது, அது அவங்க பார்க்குற விதத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி மின்னாட்ட சொல்லிக்கிட்டே போயிட்டு இருப்பானா. அப்போ கக்காஷி சொல்லிட்டு இருப்பான். அந்த சின்னப்பை என்ன சொன்னா, என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கே ரொம்ப நன்றின்னு சொல்லியிருப்பான்.
அப்போ ஒபிட்டோ உடனே சரி அப்போ நீ என்ன தான் சொல்ல வரான்னு கேட்க உனக்கு புரியலையா இன்னும் அதுவும் ஒரு ஃபேக் ஸ்க்ரால் தான் சொல்லிட்டு இருப்பான். இந்த மிஷினை சொல்லும் போதே சீக்கிரம் எனக்கு மிஷின் தானே சொல்லியிருப்பாங்க. அப்படி பார்த்தா எல்லாரும் அட்டாக் பண்ண வருவாங்க. ஒரு அட்டாக் பண்ண வந்தால் அவங்கள தடுக்கிறதுக்கு மினாட்டாவால் மட்டும் தான் முடியும் மினாட்டை செஞ்சு அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாத அவனுங்க 2 பேர்கிட்டயுமே யாருக்கிட்டையுமே ஒரிஜினல் ஸ்க்ரால் இல்லை, 2 பேர்கிட்டயுமே ஃபேக் ஸ்க்ரால் தான் இருக்கு. அப்போ ஒபிட்டோ கேட்டுட்டு இருப்பான் முட்டா பையில நீ எப்படா இதெல்லாம் கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்க்ரால் ஃபேக் ஆயிடுச்சுல அப்பயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் 2 ஸ்க்ராலுமே ஃபேக் தான்ட்டு. அப்புறம் எதுக்கு சார் போயிட்டு நீங்கள் அந்த இன்னொரு ஸ்க்ரால் எடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டு எடுத்துன்னு வந்தீங்கன்னு சொல்லி ஒபிட்டோ கேட்க அது என்னுடைய மிஷினை கண்டிப்பாக நான் முடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி காக்கா சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா அந்த ஸ்க்ரால் உண்மையாக போய் அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே கொடுக்குறது என்னோட மிஷின் அதை நான் செஞ்சே தீருவேன்னு காக்கா சொல்லிட்டு இருப்பான். இப்போ ப்ரெசென்ட்டாக காட்டுறாங்க. ஒபிட்டோ சொல்லிட்டு இருப்பான் அப்போ தானே அவனை முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஏன் அப்போ பண்ண அந்த மாதிரி எனக்கு அப்போ தெரியல இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி ஒபிட்டோ சொல்லிட்டு இருப்பான். அதான் ஒபிட்டோ கிட்ட மினாட்டா பேச காட்டுறாங்க. மினாட்டா வந்து சொல்லிட்டு இருப்பாரு கக்காஷியோடைய அப்பா தான் ஒயிட் ஃபேங் ஆஃப் லீஃப். கக்காஷி முன்னெல்லாம் ஒழுங்காக தான் ஏன் இப்படியெல்லாம் பண்றான்னு பார்த்தா அவங்க அப்பா இறந்ததுல இருந்தா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கான ரீசன் என்னன்னா அவர் ஒரு சிறந்த ஷினோபியா இருந்தாரு. அவருக்கு திடீர்னு ஒரு மிஷின் அசைன் பண்ணாங்க. அந்த மிஷின்ல வந்து தன்னுடைய காம்ராட்ஸா இல்ல தன்னுடைய மிஷினான்னு பார்க்கும்போது அவர் உடனே தன்னுடைய காம்ராட்ஸ் தான் முக்கியம் அவங்கள காப்பாத்தி கூப்பிட்டு வந்துட்டாரு. நம்ம ஊருடைய ரூல்ஸ் படி மிஷின் முக்கியமா இல்ல காம்ராட்ஸ் முக்கியமானு பார்த்தா மிஷின் தான் முக்கியம். ஆனா காம்ராட்ஸை காப்பாத்தினால அந்த மிஷினும் சொதப்பிச்சு. இந்த மிஷின் சொதப்பந்தனால இடன் லீஃப் வில்லேஜுக்கு ஃபயர் வில்லேஜுக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சு. யாரெல்லாம் இவர் காப்பாத்தி கூப்பிட்டு வந்தாரு தன்னுடைய காம்ராட்ஸே அவங்களே தன்னை திட்டிக்கிட்டு எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம், இவரால் தான் இந்த மிஷினே போச்சு அப்படி இப்படின்ட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க பிசிக்கலாவும் மென்டலாவும். அதனால ரொம்பவே அவர் அஃபெக்ட் ஆனாரு. அவர் மனசுக்குள்ள ஒரு பெரிய வலியா உருவாகி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவரே தன்னை ஏத்துக்க முடியாம அவரே சூசைட் பண்ணி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மின்னாட்ட சொல்லிட்டு இருப்பானா. அவர் தான் காப்பாத்தினவங்களே தான் மனசோடைகிற மாதிரி பேசுறத பார்த்து மனசோடைஞ்சு போய் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. அந்த விஷயத்த பார்த்த கக்காஷி இதுக்கப்புறம் ரூல்ஸை மட்டும் தான் நான் காப்பாத்து ரூல்ஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லி முடிவெடுத்தான். அதனால கக்காஷி ஒன்றும் கெட்டவெல்லாம் கிடையாது. அவங்க அப்பாக்கு நடந்த அநீதியை பார்த்து தான் இந்த முடிவு எடுத்திருப்பான். அதுக்கப்புறம் இவனுங்க மிஷினுக்கு போனது அப்போ ஒபிட்டோ வந்து கக்காஷியை பார்த்து தன்னுடைய லீடரா ஏத்துப்பான்ல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஜுட்ஸ்லாம் போட்டு வேற லெவலில் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அப்போ கூட ரின்னு கடத்திட்டு போயிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் ஒபிட்டோ ரின்னு காப்பாற்ற போயிட்டு இருக்கா. ஒபிட்டோ தடுத்துட்டு இருப்பான் கக்காஷி எங்கடா அப்புறம் முட்டா பையன்னு சொல்லி. உடனே கக்காஷி சொல்லிட்டு இருப்பான் டே இப்போ நமக்கு மிஷின் தான் முக்கியம், நம்ம மிஷினை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டே ரின்னை விட மிஷின் ஆடா உனக்கு முக்கியம் சொல்லி ஒபிட்டோ டென்ஷன் ஆகிறான். இல்ல மிஷின் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கக்காஷி சொல்ல டே ரின்னு நம்ம ஃப்ரெண்டு அவளை விட்டுட்டு மிஷின் தான் முக்கியன்ற போடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அவன் பாட்டுன்னு போயிடுவானா நான் ரின்னை காப்பாற்ற போறேன்ட்டு. அப்போ கக்காஷி சொல்லிட்டு இருப்பான் டே ரூல்ஸ் எல்லாம் மீறினா என்ன பிரச்சனை வரும் தெரியுமாடா உனக்குன்ட்டு. எதனா வரட்டும் எனக்கு கவலையே கிடையாது, நான் என்னோட ஹீரோவா நினைக்கிற ஒயிட் ஃபேங்கை மட்டும் தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ கக்காஷி மிரண்டுருவான். அப்போ ஒபிட்டோ சொல்லிட்டு இருப்பான் எவன் ஒருத்தர் ரூல்ஸை மதிக்கலையே அவன் குப்பைக்கு சமம், எவன் ஒருத்தன் தன்னுடைய காம்ராட்ஸை காப்பாத்தலையே அவன் புழுவை விட கேவலமானு சொல்லிட்டு இருப்பானா. அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ அந்த இடத்த விட்டு போய் ரின்னை காப்பாற்ற போய் உட்காந்துட்டு இருப்பானா. திடீர்னு ஒரு ஷினோபி வந்து ஒபிட்டோ அட்டாக் பண்ண கக்காஷி சென்ட்ரி போட்டு காப்பாத்திருப்பான். இந்த எதிரி டீம்ல இருக்கிறவன் டே நீ ஒயிட் ஃபேங் ஆடா அந்த முடியெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுதுன்னு சொல்லி கேட்க நான் ஒயிட் ஃபேங் கிடையாது அவனுடைய பையன் அப்படின்னு சொல்லி கக்காஷி சொல்லிட்டு இருப்பான். ஒயிட் ஃபேங்காடைய பையன் நான் கூட ஒயிட் ஃபேங்கான்ட்டு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணிலே ஒரே போட்டிருப்பான் கக்காஷியா. அப்போ ஒபிட்டோ டி என்னாலதான் அவன் கண்ணு போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். ஏய் கண்ணு தானே போச்சு உயிரா போச்சு அப்படின்னு சொல்லி கக்காஷி சண்டைக்கு ரெடி ஆகும். கரெக்டா ஒபிட்டோ குணா எடுத்து ஒரே குத்துவான். பார்த்தா ஷரிங்கன் அவைக்கன் பண்ணிருப்பான். டே ஷரிங்கன் அவைக்கன் பண்ணிட்டேன்னு சொல்லி கக்காஷியே சகா இருப்பான். அந்த டைமுக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேரும் என்ன காப்பாத்தணும் உள்ள போய் மாசா நின்றுப்பானுங்க. அதே மாதிரி இப்போ பிரசன்ட்ல நிப்பானுங்க பாருங்க. டே ஒபிட்டோ நம்ம ஒன்று 3 man ஸ்குவாட் கிடையாதுடா 2 man ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி தரமா நின்றுட்டு இருப்பானுங்க. டே ஒபிட்டோ நீ எனக்கு பேக்கப்பாரு நான் உனக்கு பேக்கப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. மின்னாட்ட அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். மாதிரா உடனே டேய் சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, உன்னுடைய ஒரு கண்ணை மட்டும் வச்சிட்டு இருக்கல அது என்னோடதா அதை மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மாதிரா கேட்டுட்டு இருப்பான். டேய் மாதிரா நீ எப்பயுமே சொல்லுவல ஒரு ஷரிங்கன்றது வச்சுக்கிட்டு ஊருகா கூட போட முடியாது, 2 ஷரிங்கன் இருந்தால் தான் ஃபுல் பவரை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அதை நான் இப்போ ஏற்றுக்கிறேன். இப்போ என்கிட்ட 2 ஷரிங்கன் இருக்கடா வாடா மோதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டே முட்டா பையில உங்ககிட்ட இருக்குது ரெனேகன்றா அப்படின்னு சொல்லி மாதிரா சொல்ல நான் சொன்னது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். பார்த்தா கக்காஷி கண்ணி ஒபிட்டோ கண்ணி சேர்த்து தான் அவன் சொல்லியிருப்பான். பார்த்தா ஃப்ளாஷ்பேக் கட்டுறாங்க. மின்னாட்ட ஏதோ ஒன்று சொல்லியிருப்பானா அதில் வந்து ஒபிட்டோ சொதப்பிட்டு இருப்பான். கக்காஷி சொல்லிட்டு இருப்பான் டே இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக அவன் காமரா கூட கூட்டு போகிற போட்டு தள்ளுடா அப்படின்ட்டு. இல்லடா என் உயிரை கொடுத்தா நான் காமராட்ஸை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒபிட்டோ பேசிட்டு இருக்கேன். இவனுங்க 2 பேரும் திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்களா. ரென்னி என்னடா இந்த நாய்ங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்கன்னு பார்த்துட்டு இருப்பாளா. கரெக்டாக மைட் வந்துட்டு இருக்கேன்னு வந்துட்டு நானும் வரேன்டா அவங்க சண்டையில் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. டேய் நீ ஏன்டா அவனை முட்டா பையில அப்படின்னு சொல்லி ஒபிட்டோ கத்திக்கிட்டு இருப்பானா. அந்த டைம்ல இப்போ மாதிரா காட்டுறாங்க. அப்போ மாதிரா வச்சுட்டு இருப்பான். டே இந்த ஒபிட்டோ பையன்கிட்ட ரெனேகனும் இருக்கு, இப்போதைக்கு 9 tail beast அவங்ககிட்ட இருக்கு. இதை வச்சு ஒபிட்டோ திருப்பி நருட்டோ உயிரோடு கொண்டு வந்துருவானோ. அவனை கண்டிப்பா ஃபேஸ் டைம் நிஞ்சிச்சு யூஸ் பண்ணவே விடக்கூடாது. கக்காஷி கண்டிப்பா என்ன திசை திருப்பான். அந்த கேப்ல ஒபிட்டோ தப்பிச்சு போலாம் தான் பிளான் பண்ணியிருப்பான். அப்படி போய் நருட்டோவை காப்பாற்றலான்னு பிளான் பண்ணிருப்பானுங்க. அதை மட்டும் நான் நடக்க விடவே மாட்டேன்னு சொல்லி மாதிரா இங்க நினைச்சிட்டு இருப்பானா. ஒபிட்டோ கக்காஷி நீ எனக்கு பேக்கப் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பானா. இப்போ மாதிரா இதுக்கப்புறம் இவனுங்களை விட்டவே கூடாது, முதல்ல ஒபிட்டோ கதையை முடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒபிட்டோ அட்டாக் பண்ண ஒரே செகண்ட்ல ஒபிட்டோ வந்து காமி யூஸ் பண்ணி உள்ள போயிடுவானா. என்னடான்னு பார்த்தா கக்காஷியும் காமி யூஸ் பண்ணிருப்பான், ஒபிட்டோவும் காமி யூஸ் பண்ணிருப்பான் ஒரே ஆள் மேல.
நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி மாதிராவே ஷாக்ல இருக்க. பார்த்தா ஒபிட்ட உள்ள போனோன்னு நான் நருட்டோ காப்பாத்தான் வந்திருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உன் மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லைன்னு சாக்குற சொல்ல எனக்கு புரியுது. இவ்வளோ நேரம் நான் போன பாதை வேற, நருட்டோடைய பேச்சை கேட்டு இப்போ தான் நான் நல்ல பாதைக்குள்ளே வந்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் நருட்டோவை காப்பாற்றியே திருன்னு சொல்லி நைன்டெல் பீஸ்டோடைய பவரை கொடுத்துட்டு இருப்பான். என்னடா நடக்குதுங்கன்ட்டு பார்த்துட்டு இருப்பானா மாதிரா. இந்த கக்காசி பையனா செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். உள்ளே பார்த்தா மைட் கை கொலை மாசம் நின்றுட்டு இருப்பாரா. ஏய் கரெக்டான டைமுக்கு வந்துடா நண்பா அப்படின்னு சொல்லி கக்காசி சொல்லிட்டு இருப்பானா. பின்னாட்டவன் கக்காசியை காப்பாந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஓய் நட்பே நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி மைட் கை கேட்க மாதிரா இவனை நான் எங்கேயோ பார்த்தமா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். யார் அவன் கோமாளின்னு சொல்லி மைட் கை பார்க்குறான். அடுத்து வரப்போகிற எல்லா எபிசோடுமே தாறு மாறாக இருக்கு. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கலைக்கப்பட்டுருங்க. பை ஹால்.